லாஸ்ட் கிளாஸில் வந்து ஸ்லைசரை பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, ஒரு பெராமீட்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த பெராமீட்டர் க்ரியேட் பண்ணி எப்படி வந்து நம்ம விஷுவலில் வந்து ஷோ பண்ணுறது அப்படின்றது காட்ட போகிறேன். ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சர்ட் அப்படின்னு மாடலிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அது கிளிக் பண்ணிங்கன்னா நியூ பெராமீட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபீல்டு செட் பண்ணி எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் தான் இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். ஜஸ்ட்டு ஃபீல்டு மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெராமீட்டர் விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா பெராமீட்டர் நேம். இங்கே வந்து நம்ம பெராமீட்டருக்கு என்ன நேமோ ஜஸ்ட் அது வந்து செட் பண்ணிக்கிறோம். இப்போ என்னென்னா நம்மளுக்கு என்னென்ன தேவை, சேல்ஸ் சேனல் வேணும் ப்ளஸ் என்ன வேணுன்றது ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் டேபிள் பார்த்துறேன், என்னென்ன நான் உங்களுக்கு ஷோ பண்ணணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம டேபிளில் பார்த்துடலாம். ஜஸ்ட்டு டேபிள் வியூவில் போய்ட்டு எனக்கு வந்து சேல்ஸ் சேனல் வைஸும் ப்ரொமோஷன் நேமும் வந்து விஷுவலில் காட்டுற மாதிரி நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட்டு திருப்பியும் போய்ட்டு மறுபடியும் நியூ பெராமீட்டர் க்ரியேட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஃபீல்டில் கிளிக் பண்ணிட்டு எனக்கு வந்து நேம் வந்து என்ன போட்டிருக்குன்னா சேனல் நேம் வெர்சஸ் ப்ரொமோஷன் நேம் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். எனக்கு இது ரெண்டும் பேஸ் பண்ணி தான் வந்து எனக்கு பெராமீட்டர் வந்து ஃபில்டர் எடுக்கணும். ஜஸ்ட்டு வந்து எனக்கு ஆப்ஷன்ஸ் வந்து மாறணும் அப்படின்றப்ப சேனல் நேம் வெர்சஸ் ப்ரொமோஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஜஸ்ட்டு வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். அது நேம் தான் நம்ம கஸ்டமாக எது வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபீல்டில் வந்து எனக்கு வந்து சேனல் நேம் தானே ஃபஸ்ட்டு தேவை. ஸோ சேனல் நேம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு அந்த நேம் வந்து எனேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரொமோஷன் நேம் தான் தேவை. ஸோ அதையும் ஜஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணேன் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் ரெண்டுமே வந்து எனேபிள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் ஏ ஸ்லைசர் டு த பேஜ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரெண்டையும் வந்து ஸ்லைசராகவே நம்மளுக்கு செட் பண்ணி இது க்ரியேட் பண்ணிவிடும். பாருங்கள் அப்படி ஜஸ்ட் க்ரியேட் கொடுத்தோன்னே நமக்கு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெராமீட்டர் வந்து க்ரியேட் ஆகிடும். பாருங்கள் நம்மளுக்கு ஸ்லைசர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாக செட் ஆகிக்கும். ஜஸ்ட் ஆட் ஸ்லைசர் கொடுத்திங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வந்து செட் பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட்டு வந்து அதுக்கான கோடிங்கும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிஃபால்ட்டாக எடுத்துக்கும், பவர் பிஐ எடுத்துக்கும். சேம் இது வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைசரை ஜஸ்ட் கிளிக் பண்ணி எனக்கு வந்து டைட்டில் மாதிரி ஜஸ்ட் இது கிளிக் பண்ணால் எனக்கு இது ஷோ ஆகிற மாதிரியும், அது கிளிக் பண்ணால் அது ஷோ ஆகிற மாதிரியும், எனக்கு வந்து சேனல் நேம் கிளிக் பண்ணுறப்ப இது ஷோ ஆகிறப்பையும் ப்ரொமோஷன் நேம் கிளிக் பண்ணுறப்ப அது ஷோ ஆகிற மாதிரியும் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஜஸ்ட் இதே விஷுவலில் வந்து உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறது நான் சொல்லித்தரேன். ஜஸ்ட் இந்த விஷுவல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு விஷுவலில் போய்டுங்க. விஷுவலில் போயிட்டிங்கன்னா எனக்கு பாருங்கள் எக்ஸ் ஆக்சஸில் என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி சேனல் நேம் கொடுத்துருந்தோமா அந்த சேனல் நேம் வைஸ் தான் உங்களுக்கு ஷோ ஆகுது. ஜஸ்ட் அது கேன்சல் பண்ணிவிட்டு எனக்கு என்னென்னா இப்போ பெராமீட்டர் க்ரியேட் பண்ணோம்ல ரைட் ஹேண்ட் சைடில் அந்த டேபிள் க்ரியேட் ஆகிருக்கும். அந்த டேபிளில் வந்து அந்த ஃபார்மில் எடுத்துகிட்டு வந்து இது ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சேனல் நேம் வைஸ் அது ஷோ ஆகுதா. ஜஸ்ட் நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ சேனல் நேம் கிளிக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் சேனல் நேம் கிளிக் பண்ணி காட்டுறேன். எனக்கு சேனல் நேம் வைஸ் காட்டுதுங்களா. அதே ப்ரொமோஷன் நேம் கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் விஷுவல் வந்து ப்ரொமோஷன் நேம் பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக விஷுவல் வந்து அதுவே சேஞ்ச் ஆகிடும். இதுதான் வந்து நம்ம ஒரு பெராமீட்டர் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்றது. இது ஒன்று தான் இல்லை, நம்ம 2, 3 இந்த மாதிரி எத்தனை வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். எந்த ஆர்டரில் வேணுமோ எந்த இதில் வேணுமோ எல்லாமே வந்து நம்ம எப்படி வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு பாருங்கள் அந்த கோடிங்கோட அதுவே வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ உங்களுக்கு 3 வர மாதிரி நான் ஜஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் என்ன பண்ணுறதுன்ட்டு. ஸ்டேட்டும் சேர்த்து வர மாதிரி இப்போ 2 இருக்குது. நான் எனக்கு வந்து 3 பெராமீட்டர் கிளிக் ஆகிற மாதிரி ஜஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்து காட்டுறேன். ஃபீல்டு கொடுத்துட்றேன். சேம் பெராமீட்டர் நேம் அதே வச்சுக்கோங்க. இப்போ வந்து சேனல் நேம் கிளிக் பண்ணிடுறேன். எனக்கு ஸ்டேட் வைஸும் வேணும் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். அடுத்தது என்னென்னா எனக்கு ப்ரொமோஷன் நேமும் வேணும். சேனல் நேம், ப்ரொமோஷன் நேம், ஸ்டேட் இது 3மே டிஸ்பிளே ஆகும். ஸ்லைசர் ஓப்பன் ஆகிடும் பாருங்கள். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஒரு பெராமீட்டர் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகி எனக்கு ஸ்லைசர் ஓப்பன் ஆகிடும். அதுக்கான கோடிங்கும் டிஃபால்ட்டாக ரைட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு டேபிளில் வந்து ஷோ ஆகிடும். எந்த பெராமீட்டர் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த பெராமீட்டர் அந்த விஷுவலில் வந்து செட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் அந்த விஷுவலில் கிளிக் பண்ணி எக்ஸ் ஆக்சஸில் கொண்டு வந்து நான் செட் பண்ண அந்த பெராமீட்டர் செட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பாருங்கள் ஸ்டேட் வைஸ் ஆகுதுங்களா. இந்த மாதிரி நம்ம செட் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த பெராமீட்டரே வந்து ஒர்க் ஆகும். எந்த விஷுவலோ அந்த விஷுவலுக்கான பெராமீட்டர் வந்து அதை நம்ம செட் பண்ணால் தான் அந்த விஷுவல் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஜஸ்ட் இந்த மாதிரி பெராமீட்டர் வந்து க்ரியேட் பண்ண இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். 1 by 1 பவர் பிஐயில் பார்க்கலாம். பவர் பிஐ சம்மந்தமான ஏதாவது கிளாஸஸ் வேணும், சப்போர்ட் வேணும்னா கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். கமெண்டில் பிங்க் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கிளாஸ் எடுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.